எதிர்பார்த்திருக்கின்றேன் கட்டபொம்மன் எதிர்பார்த்திருக்கின்றேன் கட்டபொம்மன் கூட பிறந்துட்டான் தம்பி கூட பிறந்துட்ட குணமடியே கோட்டைய விட்டுமே ஓடிவடா தம்பி கோட்டைய விட்டுமே ஓடிவடா கூட பிறந்துட்ட தம்பி கூட பிறந்துட்ட குணமணியே கோபகர சிங்கம் ஓடிவடா தம்பி கோபகர சிங்கம் ஓடிவடா எப்ப வருவானோ அவன் எப்ப வருவானோ வருவான் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் கட்டபொம்மோ எதிர்பார்த்து நிற்கின்றேன் கட்டபொம்மோ எப்ப வருவானோ எனது தம்பி என் பிறப்பே ஊமையாவே எப்ப வருவானோ வருவான் என்று என் பிறப்பே ஊமையாவே நான் எதிர்பார்த்திருக்கின்றேன் கட்டபொம்மன் எதிர்பார்த்திருக்கின்றேன் கட்டபொம்மன் நான் தான் சித்திரகன் நாடு மேடை நாடி நானும் மேடை நாடு செகுதுர பாண்டியன் பைனமணி செகுதுர பாண்டியன் பைனமணி அண்ணன் அழைத்தீங்க சேதி கேட்டு நானும் சேதி கேட்டு எனது அண்ணர் அழைத்துட்டு சேதி கேட்டு அஞ்சத சிங்கம்னா ஓடி வரை நானு அஞ்சத சிங்கம்னா ஓடி வரை மங்கள கண்ணாடி மன்னவன் அனுமே பைனவனே மங்கள கண்ணாடி மேடை விட்டு மண்ண சேர்த்து ஓடி வரை சித்திரகண்ணாடி மேடை விட்டு சித்திரை பாண்டியன் சந்திரபாண்டியா ஓடி வரை ஓடி வருகிறேன் நான் நண்பர் அரசதே ராஜா சிங்க உமதுரை ஓடி வந்த உமதுரை இதோ அண்ணர் இருக்கணும் வந்திருக்கின்றேன். ஆனால் அண்ணர் எடுத்து நல்லாசி பற்றி தாங்கள் அழைத்த பவரமனுடைய யாது காரணம் தெரிய வேண்டும். அண்ணா கோடீஸ்வரனமே செய்தலாம் எல் பிறப்பை எனது தம்பி உமத்திரப்படியா அண்ணா கோடீஸ்வரனமே செய்தலாம் குற்றவல்லானுமே உனது தம்பி அண்ணா குற்றவல்லானுமே உனது தம்பியா கோடீஸ்வரனமா
ஊமத்திர பாண்டியன் கோடான கோடி சரணங்கள் செய்கின்றேன் அண்ணா. தம்பி உமத்திர பாண்டியா, நம்மளுடைய பாஞ்சாலி சக்கரதேவி கிருபையினால் பல்லாண்டு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி. ஆகட்டும் அண்ணா. தம்பி அண்ணா, தம்பி நான் உயிர கொட்டார மேடையில மந்திரிக்கின்ற பொழுது நம்முடைய அரண்மனைக்கு பகடிமார்களை விட்டு அளித்த விவரம் என்ன சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டுமா? தெரிவிக்க வேண்டும். தம்பி உமத்திர பாண்டியா, இதோ தெரிவிக்கின்றேன், நன்றாக கேட்க வேண்டும் என்னுடைய தம்பி. தம்பி அண்ணா, நம்மளுடைய மாமா வட்டத்த நாயக்கர் தெரிவித்த பிரகாரம் சரி, நம்மளுடைய மத்தியில சிறந்த மந்திரி 40 நாள் முடிந்தவுடனே நம்மளுடைய இளமாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர்ந்தான். அப்படியா? வாருங்கள் அமைச்சர் என்று வரவேற்பு கொடுத்து என்னுடைய அருகாமையில் அமரச் செய்த அண்ணமனை. சரி, அண்ணவன் அங்கிருந்து தப்பித்து வந்து விட்டேன் மன்னா. அங்கிருந்து தப்பித்து வந்தது பெரிய காரியம் அல்ல. என்னுடைய கண் இருக்கும் பொழுது என்னுடைய மகன் காதனை விழா, என்னுடைய மகனுக்கு காதனை விழா செய்ய வேணும் என்று தெரிவித்தான். அதற்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிவித்தேன். அண்ணவன் தெரிவித்தான். என்ன தெரிவித்தான் தெரியுமா? அதற்கு என்ன வந்து தெரிவித்தார்கள் அண்ணா? என்னுடைய மகன் காதனை விழாவிற்கு சில நெல் பொருள் வேணும் என்று தெரிவித்தான். இருந்த நெல் பொருள் அனைத்துமே வளர்ப்பு மகன் வாழ்வீச்சு மன்னன் வகுதூர் விளைத்தவன் கல்யாணத்திற்கு செலவாகி விட்டதல்லவா? ஆமா, தாங்களும் அறிந்த விஷயம் என்று தெரிவித்தேன். சரி மன்னா, அது தாங்களும் அறிந்த விஷயம் தான். இருந்துட்டாலும் கூட உன் கரத்தில் இருக்கக்கூடிய பட்டா வாளை வாழ்த்து விடைபெற்று கொடுத்தால் குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 பட்ட நெல்லையை பற்றிக்காவது கடனுக்காக வாங்கி வருகின்ற மன்னா என்று சொல்லி சென்ற மந்திரி என்ன இன்னும் வர காணவில்லை. என்ன வந்து தெரிவிக்கிறார்களா? ஒற்றுமே புரியவில்லை அண்ணா. தம்பி, மந்திரி வந்தது வராமல் தாங்களிடத்தில் வந்து பட்டாவலை அடையாளமாக கொடுத்தால் பாளையங்கோட்டை சென்று 136 பட்ட நெல்லையும் கடனுக்காக வட்டிக்காக வாங்கி வருகின்ற தெரிவித்தானா? மோசம் போகி விட்டவனா? மோசம் போகி விட்டோம் தம்பி. பட்டாவாலை வாங்கி வந்து என்னிடத்தில் இதோ தங்களுடைய அண்ணனுடைய பட்டாவால், ஆனால் பாளையங்கோட்டை சென்று 136 பட்ட நெல்லையும் கொள்ளையடித்து வர சொன்னார் என்று என்னிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். தம்பி, இருவருமே மோசம் போகி விட்டோம்னா மோசம் போகி விட்டோம். தாங்கள் இடத்தில் ஒரு வார்த்தையும் என்னுடைய ஒரு இடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் மந்திரி. ஆனால் மந்திரி எங்கே? மந்திரியை பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டும். தம்பி உமத்திர பாண்டியா, என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பொய்யான வார்த்தைகளை தெரிவித்து அண்ணவன் எங்கு சென்றான், எப்படி சென்றான் என்று ஒன்று தெரியவில்லை. அண்ணவன் என்னுடைய இல்லமாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்தால் நான் சொல்லி அனுப்புகின்றேன். மீண்டும் உன்னிடத்தில் உயர கொட்டாள மேடை வந்து விட்டால் என்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும். தம்பி உமத்திர பாண்டியா, அப்படி என்றால் மந்திரி வந்தால் சீக்கிரமாக சொல்லி விடுகிறேன் என்று தெரிவிக்கிறார்கள். உண்மைதான். ஆகட்டும் அண்ணா, நான் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் மந்திரியை இப்பொழுது எங்கே? அப்படி ஆகட்டும், சென்று வருகின்றேன். உயர கொட்டாளம் மேடை தேடி உமதுரை பாண்டிய பயணமானே. உயர கொட்டாளம் மேடை நாடி உமதுரை நான் பயணமானே. அந்த சித்திர கல்லறை மேடை